அனைவருக்கும் வணக்கம். மரணம் இந்த ஒற்றை சொல் எல்லோரையும் ஒரு ஆட்டி வைத்து விடுகிறது. விடை காண முடியாத, விடை தெரிந்தாலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு மர்ம முடிச்சாக, ஒரு புரியாத புதிராகவே இந்த சொல் இருந்து வருகிறது. இதை பற்றிய ஆராய்ச்சிகளை உலகத்தைச் சேர்ந்த அனைத்து தேசங்களிலும் ஞானிகள், அறிவாளிகள், அறிஞர்கள், அறிவியல் ஆய்வாளர்கள் ஆகியோரால் தொடர்ந்து ஆராயப்பட்டு கொண்டே இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள பலருக்கும் ஆர்வம் இருக்கிறது. மரணத்தை பற்றி ஆத்திகம், நாத்திகம் பேசக்கூடிய இருபாலரும் விவாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவருடைய பிறவி மகிழ்ச்சியானதாகவும் மற்றவருடைய பிறவி துன்பமானதாகவும் இருப்பதற்கான காரணத்தை ஞானிகள் ஆய்வு செய்து அதற்கு என்ன காரணம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். கர்மா என்கிற ஒற்றை புள்ளியிலே அனைத்து ஞானிகளும் ஒன்றிணைகிறார்கள். ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கும் காலத்திலே மனதிலே சுமந்திருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், வெறுப்பு வெறுப்புகள் ஆகியவை அவனுடைய அடுத்த பிறவிக்கு காரணமாக அமைகின்றன. இறந்துவிட்ட அனைவரும் உடனே மறுபிறவி எடுத்து விடுவது இல்லை. சில காலம் கழித்து பிறப்பதும் உண்டு. இறந்த மறுவினாடியே பிறப்பதும் உண்டு. நீண்ட நெடிய காலம் ஆன்மா என்கிற நிலையிலே வாழ்ந்திருந்து அதன் பிறகு பிறப்பதும் உண்டு. இப்படிப்பட்ட நிலைகள் தொடர்ந்து ஆன்மாக்களுக்கு இருக்கின்றன. ராஜ்குமார் என்கிற தம்பி மின்னஞ்சல் மூலமாக நம்மிடம் ஒரு வினா விடுத்திருக்கிறார். பரமஹம்ச யோகானந்தர் சமாதி அடைந்த பிறகு 21 நாட்கள் அவருடைய திருமேனி எல்லோரும் பார்க்கும்படியாக வைத்திருக்கப்பட்டு அதன் பிறகு சமாதி அமைக்கப்பட்டது என்று ஒரு யோகியின் சுயசரிதம் என்கிற நூலை மேற்கோள் காட்டி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அவரை போல வேறு யாராவது இப்படி பல நாள் வெளியிலே உடலை வைத்திருந்து சமாதி வைக்கப்பட்டது இருக்கிறதா? இது எல்லோருக்கும் சாத்தியமா என்று கேட்டிருந்தார். இது ஒரு அவசியமில்லாத வினா என்றே தோன்றுகிறது. மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக சமாதி நிலையை அடைந்திருந்த ஒவ்வொருவரையும் பல நாட்கள் வெளியிலே வைத்திருந்து அதன் பிறகு சமாதி வைக்க வேண்டும் என்று கருதுவது மடமையாகும். ஒரு யோகி சமாதி நிலையை எய்தும் போது ஆழ்ந்த உறக்கத்திலே இருப்பதை போன்ற நிலையிலேதான் அவர் இருப்பார். எப்போது வேண்டுமானாலும் அவர் கண் விழித்து எழுந்துவிடக்கூடும். இது யோகிகள் உலகின் ஆழ்ந்த நம்பிக்கை. தலைக்குள்ளே தங்கியிருந்த ஆன்மா முழு பிரகாசத்தை பெற்று அந்த பிரகாசத்தின் பேரொளியிலே தேகத்தை கரைத்து விடுவதும் உண்டு. தேகத்தை உதறிவிட்டு ஆத்மஸ்வரூப நிலையிலே நீண்ட நெடிய காலம் இந்த உலகத்திலே சஞ்சாரம் செய்திருப்பதும் உண்டு. சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிலே இது வேறு விதமாக இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அவன் ஏதோ ஒரு காரணத்தால் உடலை நீத்து மரணத்தை சந்தித்து விடுகிறான். அந்த மனிதன் மாண்டான பிறகு அவனுடைய குடும்பத்தார் அவனை நினைத்து மிகவும் வருந்துகிறார்கள். ஒரு உறக்கத்தைப் போல உடலை விட்டு நீங்கிவிட்ட அந்த ஆத்மா குடும்பத்தாருடைய அழுகுரல், கூக்குரல் ஆகியவற்றின் காரணமாக திடீரென்று விழித்துக் கொள்கிறது. திரும்பவும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து பார்க்கிறது. அதற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. அவருடைய உடல் புதைக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ அழிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிலேயே இருந்து தன் குடும்பத்தார் செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு அவருடைய நினைவாகவே அவருடைய குடும்பத்தார் வருந்தி அழுது தொழுதபடியாக இருக்கிறார்கள். இதை இந்த ஆத்மா பார்த்து மனம் வருந்துகிறது. அடரா, நாம் நம் குடும்பத்தை நீங்கிவிட்டோமே என்று. திரும்ப திரும்ப அந்த குடும்பத்தார்
இறந்தவருடைய நினைவாகவே இருக்கும்போது அவர்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை, இறந்தவரை பற்றியதான சிந்தனை ஆகியவை ஆன்மா என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய அவருக்கு தொடர்ச்சியாக சலனங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த சலனங்கள் காரணமாக அவர் இந்த உடல் நினைவை அற்றுப்போகாமல் இருக்கிறார். நினைவு முழுவதும் இருக்கிற காரணத்தால் அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறார். இது காரணமாகவே திரு அருட்பிரகாச வள்ளலார் இறந்தவர் நினைவாக எதையும் செய்யாதீர்கள், அமைதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஆத்மாவுக்கு அது தொந்தரவாக போய்விடும், அந்த ஆத்மா மனிதர்களை பெரிய மனமில்லாமல் சுற்றி கொண்டிருக்கும், மறுபிறவிக்கோ அல்லது பிதிர் உலகங்களுக்கோ செல்வதற்கான வாய்ப்பின்றி தவிக்கும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தன் குடும்ப நினைவை மறக்க முடியாத ஆன்மா மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகிறது. அந்த ஆன்மா தன்னுடைய அறையை சுற்றி பார்க்கிறது. அறையிலே தான் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் ஒரு ஏக்கத்தோடு பார்த்து பெருமூச்சு விட்டபடியாக அங்கேயே சுற்றி சுற்றி வருகிறது. குடும்பத்தார் திரும்ப திரும்ப தன்னை பற்றி நினைத்து கொண்டே இருப்பதால் அவருடைய எண்ண அலைகள் தாக்கியதன் காரணமாக உடல் நினைவை மறக்க முடியாமல், குடும்பத்தை மறக்க முடியாமல் அந்த ஆத்மா தத்தளிக்கிறது. இப்படி பலகாலம் அந்த குடும்பத்தையே அந்த ஆத்மா சுற்றி வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இறந்தவரை நினைத்து இடைவிடாமல் தொடர்ச்சியாக அவரை பற்றிய பேச்சுக்கள் இல்லாமல் ஒரு அடிப்படை புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அமைதியாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஏதும் செய்யாமல் விட்டுவிட்டால் ஆன்மாவுக்கு இந்த வாழ்ந்திருந்த பிறவியின் நினைவுகள் மெல்ல மெல்ல மறக்க ஆரம்பிக்கும். முற்றுமுதலாக ஆன்மாவுக்குள்ளே தன்னுடைய வாழ்ந்திருந்த காலத்திற்கான குடும்ப உறவுகளை பற்றிய சிந்தனைகள் அற்றுப்போன பிறகு ஆன்மா வேகமாக பிதர்கள் உலகத்திற்கு பயணப்படுகிறது. அதன் பிறகு இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து மறுபடியும் மற்றுமொரு பிறவியை, முந்தைய பிறவியின் நினைவுகள் முற்று முதலாக மறைந்து போன நிலையிலே எடுக்கிறது. இப்படித்தான் ஒரு ஆன்மா மறுபிறவியை எடுக்கிறது. அப்படிக்கில்லாமல் தொடர்ச்சியாக குடும்பத்தாரால் தன்னை பற்றிய பேச்சுக்களும் தன்னை பற்றிய நினைவுகளும் அழுத்தி கொண்டே இருக்கும்போது உடல் சார்ந்த நினைவுகளை மறக்க முடியாமல் அந்த ஆன்மா அந்த குடும்பத்தையே சுற்றி சுற்றி வருகிறது. குடும்பத்திலே தன் மகள் அல்லது மகனுடைய மணவிழா முதலாகிய மங்கள காரியங்கள் நடைபெறும் போது ஆன்மா அந்த குடும்பத்திலே தங்கியிருந்து தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்து ஆனந்தித்து மகிழ்கிறது. மேலும் மேலும் அந்த ஆன்மா குடும்ப உறவுகளை மறக்க முடியாமல் குடும்பத்துக்குள்ளாகவே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக அந்த ஆன்மாவை பற்றிய நினைவுகளை மறக்காமல் அந்த குடும்பத்தார் செய்யக்கூடிய காரியங்கள் அவரை அங்கேயே இன்னமும் கூட தங்கியிருக்கும்படியான சூழலுக்கு தள்ளிவிடுகிறது. காலம் மாறுகிறது. தன் வீட்டையும் தன் பொருட்களையும் தன் குடும்பத்தாரையும் மறக்க முடியாமல் அந்த ஆன்மா வேதனையுற்று அங்கேயே தரித்திருக்கிறது. மக்களுக்கு திருமணம் முடிந்து பேரப்பிள்ளைகள் பிறந்து அவர்கள் வாழ்ந்திருக்கும் அழகையும் பார்த்தபடியாக அந்த ஆன்மா அங்கேயே தங்கியிருக்கிறது. இப்படி ஒரு ஆன்மா மறைந்தான பிறகும் கூட தன் குடும்பத்தை பிரிய முடியாமல் அங்கேயே தனித்திருப்பதால் அடுத்த பிறவியை எடுக்க முடியாமல் தத்தளிக்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பத்தார் யாருக்காவது உடல் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் அந்த ஆன்மா சாதாரண மனிதர்களைப் போலவே ஆலயங்களுக்கு சென்று அங்கு ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வத்திடம் தன் குடும்பத்தாரின் நலத்திற்காகவும் குடும்பத்தாரின் முன்னேற்றத்திற்காகவும் அழுதும் தொழுதும் பிரார்த்தனை செய்கிறது. இறைவா, என் குடும்ப உறவுகளுடைய நலத்தை பேணி பாதுகாத்து கொடு, என் குடும்பத்தாருக்கு எல்லா வகையான ஆனந்தங்களும் கிடைக்க அருள் புரிவாய் என்று அந்த ஆன்மா தொடர்ந்து பிரார்த்திக்கிறது. இப்படிப்பட்ட நினைவுகளால் அந்த ஆன்மா தொடர்ந்து அந்த குடும்பத்திலேயே தங்கியிருக்கிறது. அதாவது உடல் இல்லாமல் போனாலும்
சொரூப நிலையிலே இருந்தபடியாகவே அந்த குடும்பத்திலே பயணித்து கொண்டே இருக்கிறது. சில சமயங்களிலே குடும்பத்திலே வாழ்ந்திருந்த அவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக, ஒரு மிகச்சிறந்த யோகியாக வாழ்ந்திருந்து ஒரு தெய்வ ஆற்றல் பொருந்தியவராக வாழ்ந்திருந்தார் என்றால், அதன் பிறகு அவர் தன் குடும்பத்தார் கேட்கக்கூடிய வேண்டுதல்களுக்கு ஆத்மா என்கிற நிலையிலே இருந்தபடியாகவே உதவி செய்கிறார். அவர்களை வழிப்படுத்துகிறார், ஆற்றுப்படுத்துகிறார், நெறிப்படுத்துகிறார். இதன் காரணமாக தொடர்ந்து தன் குடும்பத்தார் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கைகளுக்காக அவரே அந்த குடும்பத்திற்கு குல தெய்வமாகவும் மாறிவிடுகிறார். நம்முடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் இப்படி உருவாகியவைதான். ஞானிகள் மகான்களுடைய நிலை இப்படித்தான். ஒருவர் இறந்து விட்டார், அவர் ஞானியாக இருந்தார் என்றால் அடுத்த நிலைக்கும் செல்ல முடியாமல், முத்தி மோட்சத்தையும் அடைய முடியாமல், தன் குடும்பத்தாருடைய தன் குடும்ப உறவுகளுடைய நலத்திற்காக ஆன்மா என்கிற நிலையிலே குலதெய்வம் போல இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து பலகாலம் வாழ்ந்திருக்க வேண்டிய நிலைக்கும் அந்த ஆன்மா தள்ளப்பட்டு விடுகிறது. இது குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அந்த ஆன்மாவுக்கு அது சுமையாகவே மாறி அமையும் என்றால் அது மிகையாகாது. தம்பி கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்வோம். ஒரு ஞானி சமாதி என்கிற நிலையை எய்தியிருக்கிறார். அவருடைய திருமேனியை எத்தனை நாட்கள் வைத்திருந்தாலும் அது கெடாமல் இருக்கிறது. இது எல்லோருக்கும் சாத்தியமா என்கிற வினாவை விடுத்திருந்தார். ஞானிகள் எந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை பராபரம் தீர்மானிக்கிறது. ஞானிகளுடைய சத்குருமார்கள் அவரை பாதுகாக்கிறார்கள். உறங்கும் நிலையிலே இருக்கிற காரணத்தால், ஆன்மா பிரியாமல் இருக்கிற காரணத்தால், தசவாயுக்கள் தலைக்குள்ளே ஒடுங்கி இருந்து தனஞ்சயன் என்கிற வாயு உடலை பேதப்படுத்தாமல் இருக்கிற காரணத்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கும். ஆனால் அதற்காக அவருடைய உடலை வெளியிலேயே வைத்திருக்கவும் கூடாது. ஞானிகளின் மகான்களின் கூற்றுப்படி எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் ஒரு ஞானியின் உடலை முறையாக திருநீறு, வில்வ இலை, துளசி இலை ஆகியவற்றை கொண்டு கெட்டியான கட்டடத்திலே பத்திரப்படுத்தி வைத்துவிட வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்திலே அல்லது அரிதுயில் என்கிற யோக நித்திரையிலே இருக்கக்கூடிய யோகியின் ஆன்மா முழு பக்குவத்தை சமாதி நிலையிலே 12 ஆண்டுகளிலே எய்துகிறது. அதன் பிறகு அந்த யோகி வெளிப்பட்டு சஞ்சரிப்பார். விரும்பினால் தன்னுடைய சீடர்களை தொடர்பு கொண்டு சொல்ல வந்த கருத்துக்களை சொல்வார், சீடர்களை வழிப்படுத்துவார். இந்த நிலையை எய்தியவர்கள் இறந்தவர்களுக்கு ஏற்பட்டதை போன்ற நிலையை பெறுவதில்லை. இவர்கள் முழுமையான உணர்வோடு சஞ்சரிக்கிறார்கள். விரும்பும் வரையிலும் இருப்பார்கள். விரும்பாத போது அங்கிருந்து கிளம்பி யோகிகளின் உலகத்திற்கு சென்று விடுவார்கள். இப்படித்தான் ஞானிகள் மகான்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. யோகிகள் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நீண்ட நெடிய காலம் சொரூப தேகத்தை கொண்டவர்களாக இந்த உலகை வலம் வருகிறார்கள். நல்லவர்கள் நலம் வாழவும், தீயவர்கள் திருந்தி நெறிப்படவும் அவர்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட உன்னத நிலையிலே இருக்கக்கூடிய ஞானிகளைத்தான் நாம் சித்தர்கள், முனிவர்கள் என்று குறிப்பிடுகிறோம். அவர்கள் உலக மக்களின் நலத்திற்காக பிரார்த்தனை செய்வதோடு நல்லவர்களை வழிப்படுத்த, நெறிப்படுத்த இந்த உலகத்தில் தரித்திருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய யோகிகள் மகான்களிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய சாமானியர்கள் தங்கள் உலக வாழ்க்கை சார்ந்த அற்ப விடயங்களுக்காக பிரார்த்தனை செய்வதை அந்த யோகிகள் வெறுக்கிறார்கள். ஞான நிலைப்படவும் ஆத்ம மோட்சத்திற்கான பாதையிலே பயணிக்கவும் தேவையான பிரார்த்தனைகளை மக்கள் கேட்க வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகிறார்கள். இதற்காகவே நல்லவன் யாராவது நன்னெறிப்பட்டு நம்மிடத்திலே ஞானத்தை கேட்டுவிட மாட்டானா என்று ஏக்கத்தோடு சுற்றி சுற்றி வருகிறார்கள். நல்லவன் கேட்கும்போது அவன் கேட்ட வரத்தை கொடுப்பதற்கும் ஞானிகள் தயங்குவதில்லை. அருமை சகோதர சகோதரிகளே,
மனித வாழ்க்கையிலே ஆன்மா என்ன நிலை அடைகிறது, சாமானியன் ஆன்மா என்னவாகிறது, யோகியின் ஆன்மா என்னவாகிறது என்பதை பற்றி அடியேன் தெரிந்த வரையிலும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.